காஞ்சிபுரம் டிஎஸ்பி கைது செய்ய முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்ட விவகாரத்தில் மாவட்ட நீதிபதி மீதான விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேசை கைது செய்ய முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி செம்மல் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் சதீஷ்குமார் டிஎஸ்பி சங்கர் கணேசை சிறையில் அடைக்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற விஜிலன்ஸ் பதிவாளருக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது விஜிலன்ஸ் பதிவாளர் தனது அறிக்கையை தாக்கல் செய்தார். அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் KMD மிகிலன் மாவட்ட நீதிபதி உத்தரவின் பேரிலேயே சம்பந்தப்பட்ட பேக்கரியை உணவுப் பொருள் பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்ததாக குறிப்பிட்டார். இதனையடுத்து நிர்வாக ரீதியாக மாவட்ட நீதிபதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் வகையில் விஜிலன்ஸ் பதிவாளரின் விசாரணை அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற நிர்வாக குழு மற்றும் நீதிபதிகள் பணியிட மாற்ற குழுவுக்கு அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி என் சதீஷ்குமார் இந்த வழக்கை முடித்து வைத்தார்.